விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் தர்மமுனீஸ்வரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தர்மமுனீஸ்வரனுக்கு என்ன தண்டனை என்பது தொடர்பாக சற்று நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தர்மமுனீஸ்வரன் குற்றவாளி என தூத்துக்குடி நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கடந்த மார்ச் 9ஆம் தேதி வீட்டருகே காட்டுப்பகுதிக்கு சென்ற மாணவி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து தர்மமுனீஸ்வரனை போலீசார் கைது செய்திருந்தார்கள். 2 மாதங்களுக்குள் இந்த விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் இன்று தீர்ப்பு விவரம் வெளியாகும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் தற்போது தூத்துக்குடி நீதிமன்றம் தர்மமுனீஸ்வரன் இந்த வழக்கில் குற்றவாளி என தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். தற்போது இந்த வழக்கில் தர்மமுனீஸ்வரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்குல ஒரு 2 மாதங்கள் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் மிக விரைவாக அந்த வழக்குல குற்றவாளிக்கு எதிரான சாட்சியங்களை திரட்டி தற்பொழுது இந்த ஒரு தீர்ப்பு என்ற நிலைக்கு வந்திருக்கிறது. இன்று முதற்கட்டமாக தர்மமுனீஸ்வரன் தான் இதில் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. தூத்துக்குடி மகிழா நீதிமன்றத்துல குற்றவாளி தர்மமுனீஸ்வரனை ஆஜர்படுத்தும் பொழுது இன்றைய தினம் தீர்ப்பு என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குற்றவாளி என்று அறிவித்திருக்கிறது தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம். 12 to 12:30 தண்டனை விவரம் குறித்த அந்த முழுமையான தீர்ப்பு பிறகு வெளியாகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் 12 to 12:30 அந்த தண்டனை விவரம் குறித்த அந்த தீர்ப்பை வாசிக்க இருக்கிறார் மகிழா நீதிமன்ற நீதிபதி. இந்த வழக்கை பொறுத்தளவுல கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி விளாத்திக்குளம் அருகே ஒரு கிராமத்தை சேர்ந்த அந்த மாணவி 12ஆம் வகுப்பு படித்து வந்த அந்த மாணவி அந்த வீட்டிற்கு அவருடைய குடியிருப்பு பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு புதர் நிறைந்த ஒரு வனப்பகுதிக்கு, ஒரு புதர் நிறைந்த காட்டுப்பகுதிக்கு அவர் சென்றிருந்திருக்கிறார். இயற்கை பாதைக்காக அவர் சென்றிருந்திருக்கிறார். அப்பொழுதுதான் அந்த மாணவி அங்கிருந்து காணாமல் போனதாக கூறப்படுகிறது. மார்ச் 9ஆம் தேதி காணாமல் போன அந்த மாணவி தொடர்ந்து தேடப்பட்டு மறுநாள் தான் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். இந்த வழக்கை பொறுத்தவரை இதற்கு முன்னதாக அவர் காணாமல் போனதாக பல இடங்களில் தேடி அதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர் புகார் அளித்தார்கள், காவல் நிலையத்திலே புகார் அளித்தார்கள். ஆனால் முறையாக அந்த புகாரை விசாரிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் அப்பொழுது எழுந்தது. மறுநாள் போலீசார் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே பொதுமக்கள் தான் அந்த பகுதியில வீட்டு அந்த குடியிருப்பு பகுதிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த புதர் நிறைந்த அந்த பகுதியில் அந்த மாணவியினுடைய சடலத்தை கண்டுபிடித்தார்கள். அதற்கு பிறகு பெரும் அளவில் போராட்டம் ஆங்காங்கே தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளம், அதே போன்று தூத்துக்குடி மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல பொதுமக்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கலந்து கொண்டார்கள். காவல்துறையினர் முறையாக விசாரிக்கவில்லை, அதாவது காணாமல் போனதாக புகார் கொடுக்கும் பொழுதே அவர்கள் முறையாக விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இது தொடர்பாக காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் கூட அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அந்த விவகாரத்துல முறையாக விசாரிக்கவில்லை என்று நீதிமன்றமே, மதுரை அமர்வு உயர் நீதிமன்றமே இதில் தலையிட்டு இதில் முறையாக முதலில் காவல்துறையினர் விசாரிக்கவில்லை என்ற அதிருப்தி தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகு ஒரு விசாரணை அமைப்பை உருவாக்கி தொடர்பாக விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையில் தான் தர்மமுனீஸ்வரன் என்ற நபர்தான் குற்றவாளி என்று கண்டுபிடித்தார்கள். அதில் அது தொடர்பாக அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி உள்ளிட்டவெல்லாம் ஆய்வு செய்யும்போது அந்த பகுதியில ஒரு இருசக்கர வாகனம் ஒரு நபர் இருசக்கர வாகனத்திலே வந்திருக்கிறார் என்பது அங்கிருந்த ஒரு காற்றாலை இருந்த ஒரு சிசிடிவியில இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த காட்சிகளின் அடிப்படையில ஒரு சந்தேகத்திற்கிடமான நபர் அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னதாக, அதாவது மாணவி காணாமல் போன 2 நாளுக்கு முன்பதாக அந்த இடத்தை கடந்து சென்றிருக்கிறார் என்பதையெல்லாம் கண்டுபிடித்து அதன் அடிப்படையில தர்மமுனீஸ்வரன் என்ற ஒரு பழைய குற்றவாளி, இதற்கு முன்பு பாலியல் வன்கொடுமை வழக்குகள்ல கைது செய்யப்பட்ட தொடர்புடைய இந்த குற்றவாளியை போலீசார் கைது செய்தார்கள். தர்மபுரீஸ்வரன் குறித்து அந்த பின்னணியும் மொழியாக இருந்தது. ஏற்கனவே ஒரு வயதான மூதாட்டியை இது போன்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கிறார் என்ற அந்த தகவல் எல்லாம் அதன் பிறகுதான் வெளியானது. அந்த நபர் எட்டயபுரம் காவல் நிலையத்திற்கு கையெழுத்திடுவதற்காக சென்ற பொழுது அந்த நபர் இது போன்று மாணவி அங்கே தனியாக இருப்பதை ஒரு சில நாட்களாக நோட்டமிட்டு, அதாவது பெண்கள் இந்த பகுதிக்கு தனியாக வருவதை நோட்டமிட்டு அதன்படியே அன்றைய தினம் சென்ற பொழுது மாணவி தனியாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகுதான் அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார், அடித்து கொலை செய்திருக்கிறார் என்பதெல்லாம் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு வழக்காக இருந்தது. இந்த வழக்கில தர்மமுனீஸ்வரனை கைது செய்து விரைவாக இதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அதன்படி
2 மாதங்கள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணை நடத்தி தற்பொழுது தீர்ப்பின் நிலைக்கு வந்திருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் தண்டனை குறித்த விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.